ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழா. இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா 2025 இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன த காஜ் மூவியோட ஃபுல் எக்ஸ்பிளேஷன் நம்ம பார்க்க போறோம். இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசாக விசிட் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக் தான் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல நம்ம படத்தோட ஹீரோனை தான் காட்டுறாங்க. குகை மாதிரி ஒரு இடத்துக்குள்ள தான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே காலைல தூங்கி எந்திரிக்கிறாங்க. பார்த்தா பக்கத்துல ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்கு. அதுல எதையோ மார்க் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வாய் கப்படிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப எங்க ஒரு ஃபிளைட் வர சத்தம் எங்களுக்கு கேக்குது. உடனே அந்த குகைக்குள்ள வந்து எட்டி பாக்குறாங்க. பார்த்தா அந்த ஃபிளைட் ஒரு 1000-2000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பறந்துட்டு வர மாதிரி இருக்கு. அதை கூட எங்களால ஷார்ப்பா கேட்க முடியுது. ஹீரோயின் யூரோப்பியன் கவர்மெண்ட் கீழே ஒரு ஸ்னைப்பரா தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்க அப்படியே கன் எடுத்து வச்சு லோட் பண்றாங்க. அப்ப அந்த ஃபிளைட் அப்படியே ஏம்பிட்டு இருக்காங்க. அந்த ஃபிளைட்ல அப்படியே ஒருத்தன் இறங்குறான். அவர் 2 ஸ்டெப் கூட இறங்கல. அதுக்குள்ள ஹீரோயின் அசால்ட்டா போட்டு தெளிறாங்க. அப்ப சுத்தி இருக்கிற காட்ஸ் எல்லாம் எங்க இருந்தா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் சுத்தி முத்தி தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம தலைவி ஒரு 2000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு மலையில நடுவில் தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த புல்லட்டை சுட்டதுக்கு அப்புறம் அதுல இருந்து வர கேப் அப்படியே எடுத்து வச்சு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து நம்ம படத்தோட ஹீரோவை தான் காட்டுறாங்க. அப்படியே தூக்கத்துல இருந்து பயந்த மாதிரி டக்குன்னு எந்திரிச்சு உட்காரான். அதுக்கப்புறம் அப்படியே கார் எடுத்துட்டு பீச்சுக்கு வந்துடுறான். அப்படியே நைட் ஃபுல்லா பீச்ல தான் உட்காந்துருக்கான். அப்படியே காலையில வெடிது. நம்ம ஹீரோ அப்படியே நிறைய கவிதை எல்லாம் எழுதுவான். முன்னாடி எதை பாக்குறோம் அதை பத்தி அப்படியே அழகா கவிதை எழுதிட்டு இருக்கான் உட்காந்துட்டு. அப்ப அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதுல என்ன வந்திருக்குன்னா, பெண்டல்டனுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணு, உன்னை பிக்கப் பண்றதுக்கு எஸ்யூவி வருது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு அந்த எஸ்யூவி வந்துருது. ஹீரோ அப்படியே அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். பார்த்தா அந்த இடத்துல ஒரு லேடி தான் ஆபீசரா இருப்பாங்க. அந்த லேடி வந்து ஒரு கர்னல் கூட பேசிட்டு இருக்காங்க. வந்த ஹீரோ அப்படியே அந்த லேடி ஆபீசருக்கு ஒரு சல்யூட் போடுறான். அதுக்கப்புறம் அந்த கர்னல் வெளியே போறாரு. அவருக்கு ஒரு சல்யூட் போடுறான். இதை பார்த்து அந்த லேடி ஆபீசர், நீ ரிட்டையர் ஆகி 4 வருஷம் ஆச்சு, ஆனா சல்யூட் எல்லாம் பக்காவா அடிக்கிறிய கண்ணா, சரி வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நான் யாரு அப்படிங்கிறது உனக்கு ஏதாச்சும் கெஸ்ஸிங் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. வெளியே போன ஆபீசரே வந்து ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்கிறவர் தான். அவரே நீங்க சொல்ற ஆர்டரை ஃபாலோ பண்றாங்கன்னா கண்டிப்பா நீங்க அவரோட பெரிய ஆபீசரா தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அந்த லேடி அப்படியே இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. உங்க அப்பா உங்க தாத்தா இதுக்கு முன்னாடி ஆர்மிக்கு தானே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஹீரோ ஆமா அப்படின்னு சொல்றான். என்கிட்ட இருக்கிற கணக்கெல்லாம் சரினா, நீ இது வரைக்கும் ஸ்னைப்பர் ஷாட்ல 113 பேர்த்த கவர்மெண்ட்டுக்காக கொண்டிருக்க, அது இல்லாம 81 பேர்த்த நீ தான் கொண்டிருப்ப அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு, என் கணக்கெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இல்ல அப்படின்னு சொல்றான். சரி எனக்கு அதிகமா சொல்லிட்டனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இல்ல அதுக்கும் மேல அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அந்த ஆபீசர் லேடி இன்னமும் இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. சரி எதுக்காக நீ ஆர்மியை விட்டுட்டு போன அப்படின்னு கேட்கறாங்க. அதான் உங்களுக்கே தெரியுமே, நாம எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிடுறான். சரி உனக்கு ட்ரக்ஸ் இல்ல ஏதாச்சும் கேர்ள் ஃபிரெண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். சரி நீ மறுபடியும் ஆர்மியில சேர்த்துக்கு ஃபிட்டா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கப்புறம் சரி நீ வந்து சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டுக்கும் ஸ்கிரீன் டெஸ்ட்டுக்கும் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோவும் முடியாதுன்னு சொல்லிடுறான். சரி நான் உனக்கு ஒரு கான்ட்ராக்ட் தரேன், அடுத்த 365 நாளைக்கு நான் சொல்றதை நீ பாதுகாக்கணும், அங்க நீ யாரையும் கொல்ல வேண்டாம், அந்த இடத்த பாதுகாத்தா மட்டும் போதும், நீ இப்ப வாங்காதோட 10 மடங்கு பணம் உனக்கு அதிகமா தரேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோ சரி இதோட செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சரின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுறான். கட் பண்ணி அடுத்து ஹீரோனை காட்டுறாங்க. 2 சரக்கு பாட்டிலாம் எடுத்துட்டு நிறைய கலர் இடம் இருக்க இடத்துக்கு வராங்க. இதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்கன்னா, இறந்து போனவங்க அம்மாக்கு அவங்க அப்பா அஞ்சலி செலுத்திட்டு இருப்பாரு. அதனாலதான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஹீரோனை பார்த்தா எங்க அப்பா குட்டி புலி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செல்லமா கூப்பிடாரு. இதை கேட்ட ஹீரோனை சிரிச்சுக்கிட்டு, நீங்க எப்படிங்க இருக்கீங்க, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒரு டாக்டரை பக்கத்துக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தல, போய் பார்த்துட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. போய் பார்த்துட்டு வந்தமா, என் கேன்சர் பரவி லிவர் கிட்னி எல்லாத்தையும் பாதிச்சிருச்சமா, என்னால வலியை தாங்கவே முடியல, அதனாலதான் நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன், பிப்ரவரி 14 அன்னைக்கு உங்க அம்மா போன இடத்துக்கு நானும் போயலான்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட என்னால தாங்கவே முடியல. ஏங்கப்பா இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இல்லம்மா என்னால வலியை தாங்கவே முடியல, அதனாலதான் இப்படி முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு இப்ப புதுசா ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்குப்பா, 365 நாளைக்கு நான் ஒரு இடத்த பாதுகாக்கணும், என்னால உங்களை தொடர்பு கூட கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட ஸ்டார்டிங்ல ஒருத்தனை போட்டு தெளிப்பாங்களா, அந்த புல்லட்டோட கேப் எடுத்து கொடுக்குறாங்க. ஹீரோனோட அப்பா அதை வாங்கி ஒரு பேக்ல போடாரு. அதுல பார்த்தா அப்படி 100கணக்கான புல்லட்ஸோட கேப்பா இருக்கு. சரிமா நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இரு, பிப்ரவரி 14 அன்னைக்கு நீ எனக்காக ஒரு மெழுகுபத்தி மட்டும் நீ இருக்கிற இடத்துல ஏத்தி வை, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே அழுதுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்து ஹீரோவை காட்டுறாங்க. ஏதோ ஒரு வண்டியில அப்படியே மயக்க நிலையில போயிட்டு இருக்கான். உடம்பு அப்படியே குளுக்கோஸ் எல்லாம் இறங்கிட்டு இருக்கு. ஹீரோ அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு தான் மயக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறான். கண்ணு முழிச்சோம் நம்ம எதுல போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவலியா பாக்குறான். பார்த்தா ஒரு ஃபிளைட்ல தான் போயிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு ஒரு லேடி ஆபீசர் சின்னதா ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வராங்க. இதுல உன் கைராகியை வை அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ கைராகியை வைக்கிறான். உடனே அந்த பாக்ஸ் ஓபன் ஆயிடுது. இதுக்குள்ள மொபைல் போன்ஸ், வாட்ச், கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் வை அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ அதுக்குள்ள வச்சிடறான். இன்னும் சரியா 3 நிமிஷத்துல அந்த ஃபிளைட் வந்து நோ ஃப்ளை ஜோனுக்கு போயிடும். அப்ப டோர் ஓபன் ஆகும். நீ இந்த இடத்துல இருந்து கீழே குதிக்கணும். குதிச்சல இருந்து சரியா 38 கிலோமீட்டர் நீ நார்த் நோக்கி நடந்து போகணும். நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு நீ அந்த இடத்துல ரீச் ஆயிடுவ. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு ஆபீசர் உன்னை வந்து மீட் பண்ணுவாரு. அவர் நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கிளம்புறாங்க. சரி நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அது சொல்றது எனக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவனுக்கு தேவைப்படுற திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ரெடியா இருக்கான். அப்ப அந்த ஃபிளைட்டோட டோர் ஓபன் ஆகுது. மேல இருந்து பேராஷூட் மூலமா அந்த இடத்துல குதிச்சிடறான். குதிச்சவன் நார்த்த நோக்கி அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறான். காடு மலைகள் எல்லாம் கடந்து அப்படியே மணிக்கணக்கான நடந்து போயிட்டு இருக்கான். மலைகள் எல்லாம் பிடிச்ச கூட ஏறி நடந்து போயிட்டு இருக்கான். ஒரு வழியா அந்த லேடி சொன்ன மாதிரி அடுத்த நாள் சாயந்தரம் 4 மணிக்கு அந்த இடத்த ரீச் ஆயிடுறான். ரீச் ஆகி அந்த இடத்த பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா செம பெரிய ஒரு பள்ளத்தாக்கா இருக்கு. பள்ளத்தாக்கோட 2 பக்கமே செம பெரிய மதில் சேவர் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல 2 சைடுமே ஒவ்வொரு டவர் இருக்கு. அதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த லேடி சொன்ன மாதிரி ஒரு ஆபீசர் அந்த இடத்துக்கு வராரு.
வராரு. வந்த ஆபீசர் என்னையா சொன்ன டைமுக்கு எக்ஸாக்டா ரீச் ஆயிட்ட, சரி என்னோட பேரு ஜேடி அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ ஆகிக்கிறாரு. ஹீரோ அவன் பேரை சொல்றான். சரி நம்ம எந்த கண்ட்ரில இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். கடந்த ஒரு வருஷமா நான் எந்த கண்ட்ரில இருக்கேன், எந்த இடத்துல இருக்கேன் அப்படிங்கிற எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு வருஷத்துல இப்பதான் ஃபர்ஸ்ட் ஒரு மனசங்களையும் நேருக்கு நேரம் நான் பார்த்து பேசுறேன். இன்னைக்கு நைட்டு 12 மணியோட என்னோட கான்ட்ராக்ட் முடியுது. அதுக்கப்புறம் நீ சார்ஜ் எடுத்துக்கணும். நாளைக்கெல்லாம் நீங்க இருந்து கிளம்பிடுவேன். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பாதுகாக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்கள்ட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவரை காமிக்கிறாரு. இந்த வெஸ்ட் டவர்ல இருந்து தான் நீ அடுத்த 365 நாளைக்கு இந்த இடத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இந்த இடத்துல பவர் சப்ளை எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பவர் பேக்கப் உனக்கு இருக்கு. ரெயின் ஹார்வெஸ்டிங் இருக்கு. அது மூலமா உனக்கு தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த இடத்துல தோட்டம் இருக்கு. அதுல உனக்கு தேவைப்படுற எல்லா காய்கறிகளும் வந்துடும். இங்க இருக்கிற பங்கர்ல உனக்கு தேவைப்படுற எல்லா வெப்பன்ஸ் இருக்கும். அதை எடுத்து நீ யூஸ் பண்ணிக்கலாம். உன்னோட டெய்லி ரொட்டீன் ஒர்க் என்னன்னா, நீ காலையில எந்திரிச்சோன்னா 600 மீட்டருக்கு ஒருக்கா ஆட்டோமேட்டிக் மிஷின் கன் இருக்கும். அது கரெக்டா ஃபங்க்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் 1 கிலோமீட்டருக்கு ஒருக்கா சேட்டலைட் டிரான்ஸ்மிட் இருக்கும். அதுவும் கரெக்டா ஃபங்க்ஷன் இருக்கா நீ செக் பண்ணிக்கணும். அப்புறம் இங்க சுத்தி இருக்கிற ஃபின்ச்சஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் டெய்லி செக் பண்ணிக்கணும். 30 நாளைக்கு ஒருக்கா இங்க இருக்க ரேடியோ மூலமா நீ கான்டாக்ட் பண்ணுவாங்க. உனக்கு என்ன பிரச்சனை நீ சொல்லிடலாம். இன் கேஸ் உனக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சி இருந்துச்சுன்னா அந்த ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் பக்கத்துலயே ஒரு எமர்ஜென்சி பட்டன் இருக்கும். அதை பிரஸ் பண்ணி உனக்கு உடனே பேக்கப்க்கு ஆளுங்க எல்லாம் வந்துருவாங்க. வேற எந்த வகையாவும் உன்னால கம்யூனிகேட்டே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்ட ஹீரோவோ ஆப்போசிட் ஒரு டவர் தெரியுதுல, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அது ஈஸ்டர்ன் டவர், யூரோப்பியன் கவர்மெண்ட். நம்ம சைடு மாதிரி அந்த சைடு அவங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்க. நம்ம இப்ப அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். நம்ம சைடு நம்ம பாதுகாப்பு கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோவோ அப்படி என்னதான் இந்த இடத்துல நம்ம பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கப்புறம் ஜேடி வந்து ஒரு பாம்பை தூக்கி அந்த பழத்துக்குள்ள போடுறான். அந்த பாம்பு அப்படியே ரொம்ப தூரம் கீழே போகுது. கீழே போய் செமையா வெடிக்குது. அப்ப அங்க நிறைய வித்தியாசமான சத்தங்கள்லாம் கேக்குது. இதை கேட்ட ஹீரோவோ என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். எனக்கு முன்னாடி இந்த இடத்த பாதுகாத்தவங்க ஆலோமேன்னு சொல்லப்படக்கூடிய மர அரக்கன் தான் இந்த பள்ளத்துக்குள்ள இருக்கான். அவனை தான் மேல வர விடாம பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. 1940s 3 பெட்டாலியன், அதாவது 2400 பேர் அந்த இடத்துல இருக்கிற மர அரக்கர்களை அழிக்கலாம்னு சொல்லிட்டு கீழே போயிருக்காங்க. ஆனா ஒருத்தர் கூட உயிரோட மேல வரல. அது மூலியமா இந்த இடம் நரகத்தின் எல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதை பாதுகாக்கிற பாதுகாவலர்கள் தான் நாம அப்படின்னு சொல்லிட்டு ஜேடி தூங்க போயிடுறான். அப்படியே அடுத்த நாள் காலையில ஆயிடுது. ஹீரோட்ட பாய் பாய் சொல்லிட்டு ஜேடி அப்படியே மைல் கணக்கா நடந்து போறான். போய் ஒரு மலை மேல இருந்து ஃபிளேர் கன்னை பத்தி காமிக்கிறான். கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு ஹெலிகாப்டர் வருது. அந்த ஹெலிகாப்டர் ரோப்ல அப்படியே மேல போயிட்டு இருக்கான். ஜேடியோட கோட கேக்குறாங்க. அந்த கோட சொன்னே அந்த இடத்துல டப்புன்னு அவனை சுட்டுறாங்க. இப்பதான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த இடத்துக்கு ஒரு விஷயம் பாதுகாப்பு கொடுக்குறீங்க, இந்த இடத்தோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கான்ட்ராக்ட் முடிஞ்சாலும் போட்டு தெளிறாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வருது. அடுத்த நாள் காலையில ஆயிருது. ஹீரோ வந்து அங்க இருக்கிற சேட்டலைட் டவர்ஸ், மிஷின் கன்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபங்க்ஷன்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரேடியோ கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோ செக் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் அந்த ரூம்ல புக்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு ரேக்கை பாக்குறான். அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் அந்த ரேக்கு பின்னாடி இருக்கிற செவுத்துல ஏதோ எழுதி இருக்கிற மாதிரி அவன் பாக்குறான். உடனே அந்த ரேக்கை நிறுத்தி பாக்குறான். பார்த்தா அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒர்க் பண்ணீங்களா, நிறைய காலகட்டத்தில் ஒர்க் பண்ணீங்க, 1940s 1950s ஒர்க் பண்ணீங்களா எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து படிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு வந்து காய்கறி எல்லாம் பொறிச்சிட்டு இருக்கான். அப்பதான் ஆப்போசிட் டவர்ல ஏதோ மரம் இருக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. உடனே ஃபைனல் குரல் வழியா பாக்குறான். பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் தான் வந்து அந்த இடத்துல மரம் எடுத்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் தான் அந்த ஈஸ்ட் கேட்டை பாதுகாக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. இவன் இங்க இருந்து ஃபைனல் குரல பாக்குறதா எங்களுக்கு யாரும் நம்மள பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. உடனே திரும்பி பாக்குறாங்க. இதை பார்த்த ஹீரோ உடனே அங்க இருந்து கிளம்பிடுறான். அன்னைக்கு நைட் ஆயிடுது. ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். டக்குன்னு ஏதோ கெட்ட கனவு கண்ட மாதிரி எந்திரிச்சு உட்காரான். எந்திரிக்கும் போது தெரியாம பக்கத்துல இருக்கிற கேஸ் டம்ளரை தட்டி விட்டுருப்பான். அது கீழே விழுந்து உடஞ்சது. யாரோ இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஷின்களால எடுத்து தேடிட்டு இருக்கான். அப்ப தெரியாம தட்டி விட்டு அந்த கிளாஸ் டம்ளரோட பீசஸ்லயே காலை வச்சான். காலை கிழிச்சிருது. அதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் ஆப்போசிட் டவர்ல பாக்குறான். ஹீரோடைய சோகமா மெழுகுபத்தியில ஏத்தி உட்காந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே மெழுகுபத்தி அமைச்சிட்டு ஹீரோன் போய் படுத்துறாங்க. அதுக்கப்புறம் இவன் வந்து படுத்துறான். அப்படியே நாட்கள் நகருது. அப்படியே நவம்பர் மாசம் வந்துருது. நவம்பர் மாசம் ஒரு நைட்டை காட்டுறாங்க. இன்னைக்கு ஹீரோயினுக்கு பர்த்டேவா தான் இருக்கும். பிரெட்லயே ஒரு சின்ன கேக் பீஸை செஞ்சு அப்படியே நைட் பாட்டு பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஆப்போசிட் டவர் இருக்கிற ஹீரோவை பாக்குறாங்க. அவன் வெளியே உட்காந்து புக் படிச்சிட்டு இருக்கான். உடனே பெரிய நோட் புக்ல உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வந்து கண்ணை மேல பார்த்து சொல்றாங்க. இதை பார்த்த ஹீரோவை பதிலுக்கு அவன் போல நம்ம 2 பேரும் கான்டாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி காட்டுறான். இதை பாக்குற ஹீரோனுக்கு சிரிப்பு வந்தது. அதுக்கப்புறம் என்னோட பேர் தர்ஷா, இன்னைக்கு என்னோட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு எழுதி காட்டுறாங்க. உடனே ஹீரோ உள்ள வந்து ஒரு ஃபிளாஸ்க் எடுத்து வந்து வெளியே வச்சுட்டு என் பேர் லெவி, நாம 2 பேரும் கிளாஸ் ரைஸ் பண்ணி என்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு எழுதி காட்டுறான். 2 பேரும் மாத்தி மாத்தி இதே மாதிரி எழுதி காட்டி இப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல 2 பேருக்கு நல்லா பிடிக்க ஆரம்பிச்சது. அப்படியே எழுதி காட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோயின் ஒரு பாட்டை போட்டு விட்டு நான் டான்ஸ் ஆடுறேன், நீயும் டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கெல்லாம் டான்ஸ் ஆட தெரியாது அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோனா அப்போ உனக்கு வேற என்னதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நான் நல்லா ஷூட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். உடனே ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்துட்டு இதை இப்ப ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இந்த விளையாட்டுக்கு நான் வரல சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்ப பாக்குறான். பதிலுக்கு ஹீரோ இங்க இருந்து கண்ணை வச்சு அந்த பிளாஸ்கை சுட்டுறாங்க. நம்மளால அதுக்கப்புறம் சும்மா இருப்பானா, பதிலுக்கு அவனுக்கு கண்ணை வச்சு சுட ஆரம்பிக்கிறான். இதை பாக்குற எனக்கு சிரிப்பு வந்தது. அதுக்கப்புறம் கிளாஸ் பாட்டில் எடுத்து தலையில வச்சுட்டு இப்ப சுடு அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்து ஹீரோக்கு சிரிப்பு வந்தது. அப்பதான் ஹீரோயின் ஆப்போசிட் டவர்ல ஏதோ மூவ்மெண்ட் இருக்க மாதிரி பாத்துருப்பாங்க. ஹீரோட்ட உடனே அங்க பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ அங்க பாக்குறான். பார்த்தா மரம் இருக்கிறவங்க மேல ஏறி வந்துட்டு இருக்காங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் மரம் இருக்கிறவங்களே பாப்பான். பார்த்த ஹீரோக்கு செம ஷாக்கா இருக்கு. அதுக்கப்புறம் கண்ணை வச்சு சரமாரியா சுட ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் ஆப்போசிட்ல இருந்து கண்ணை வச்சு சுட்டு ஹெல்ப் பண்றாங்க ஹீரோக்கு. ஒரு கடத்துல இங்க ஒரு சென்சார் பாயிண்ட் ரீச் ஆயிருவாங்க. அது மூலியமா அங்க இருக்கிற ஆட்டோமேட்டிக் பாம் எல்லாம் வெடிக்க ஆரம்பிக்குது. அந்த ஆட்டோமேட்டிக் மிஷின் கன்னும் சரமாரியா சுட ஆரம்பிக்குது. ஒரு வழியா சுட்டு ஹீரோ சைடுல வந்த எல்லா மரம் இருக்கிறவங்களையும் அழிச்சிடறாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு அவங்க டவர்ல ஏதோ சத்தம் கேட்கற மாதிரி இருக்கும். அப்படியே சுடதை நிறுத்திட்டு பொறுமையா முன்னாடி வந்து பாக்குறாங்க. ஒரு மரம் இருக்க அவங்க நிக்கிற இடத்துக்கு ஏறி வந்துடுறான். இதை பாக்குற ஹீரோயினுக்கு செம ஷாக்கா இருக்கு. நல்ல வேலையா அவங்க கையில ஒரு கன் இருக்கும். அதை வச்சு சுட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் கண்ணை வச்சு சரமாரியா அவங்க சைட்ல இருந்து வர மரம் இருக்கிறவங்க சுட்டு இருக்காங்க.
ஹீரோ ஆப்போசிட்ல இருந்து அப்படியே கண்ணை வச்சு சரமாரியா சுடுறான். ஒரு கடத்துல மரம் இருக்கிறவங்க அந்த சென்சார் பாயிண்ட் வந்துருவாங்க. ஒரு பாம்பு வெடிக்குது. அதுல இருந்து ஒரு மெட்டல் பீஸ் அப்படியே எகிரி வந்து ஹீரோயின் நெஞ்சிலே குத்திடுது. வலி தாங்க முடியாம கதறாங்க. அந்த நிலைமையில ஹீரோயின் அப்படியே எந்திரிச்சு மிஷின் வச்சு சரமாரியா சுட்டாங்க இருக்கிற எல்லா மரங்களையும் போட்டு தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் மெட்டல் பீஸ் குத்துன அந்த இடத்துக்கு அப்படியே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட இதனோட பெஸ்ட் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு எழுதி காட்டுறாங்க. இதை பாக்குற ஹீரோக்கு சிரிப்பு வந்துருது. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டவரை சித்தி நைட் ஃபுல்லா பாதுகாத்துட்டு இருக்கு. அப்படியே அடுத்த நாள் காலையில ஆயிருது. ஹீரோ அந்த பாம்பு வெடிச்ச இடத்துல எல்லாம் புது பாம்பை மாட்டி விட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டேமேஜ் ஆன பிஞ்சஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கான். அங்க இருக்க சேட்டலைட் டவர்ஸ் மிஷின் கன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு பேரும் டெய்லி இது மூலமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இது மூலமா ஆப்போசிட்ல செஸ்ஸும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருக்கு ஒரு கடத்துல பிடிக்க ஆரம்பிச்சிருது. மாத்தி மாத்தி லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அப்படியே டிசம்பர் மாசம் வந்துருது. பனிப்பொழிவா இருக்கு. ஒரு நாள் அப்படியே ஹீரோயின் சோகமா உட்காந்துட்டு இருக்கிற ஹீரோ பாக்குறான். அந்த இடத்துல ஹீரோனை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்மஸ் டீயை உருவாக்குறான். இதை பாக்குற ஹீரோனுக்கு சந்தோஷமா இருக்கு. பதிலுக்கு ஹீரோயின் ஒரு ஸ்னோமேனை உருவாக்கி அதுக்கு லிவின்னு பேரிச்சு பக்கத்துல இருந்து போஸ் கொடுக்குறாங்க. இதை பாக்குற ஹீரோக்கு சிரிப்பு வந்தது. ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமா இதே மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரு கடத்துல செமையா லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அப்படியே நாட்கள் நெகருது. பிப்ரவரி 14 வந்துருது. ஹீரோயின் வந்து எங்க அப்பா போட்டோ வெளியே வச்சு அப்படியே மெழுகு பித்தில ஏத்தி வச்சு அழுதுட்டு இருக்காங்க. இதை பாக்குற ஹீரோவா என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி காட்டுறான். இனி எனக்கு ரொம்ப கஷ்டமான நாள், யாராச்சும் என் கூட இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி காட்டுறாங்க. இதை பாக்குற ஹீரோக்கு கஷ்டமா போயிடுது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் தூங்க போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோ ஒரு ராக்கெட் லான்ச்சர்ல இருக்கிற பாம்பை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அதுல டிஸ்டன்ஸ் போகும்ல அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்றான். அதுக்கப்புறம் நிறைய ரோப் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான். இதை பாக்குற ஹீரோனுக்கு இவன் என்ன பண்றான் அப்படிங்கறதே புரியல. அந்த ராக்கெட் லான்ச்சர்ஸ்ல அந்த ரோப்பை ஃபிக்ஸ் பண்றான். அப்பதான் ஹீரோனுக்கு இவன் என்ன பண்றான் அப்படிங்கிற விஷயமே புரிய வருது. இந்த சைடுல இருந்து அப்படியே அந்த சைடுல சுடுறான். போய் ஒரு மரத்திலே கரெக்டா மாட்டிக்குது. அந்த இடத்துல நெருப்பு பிடிச்சி எரிய ஆரம்பிக்குது. உடனே ஹீரோயின் அங்க போயிட்டு அதை வச்சு அமைச்சிட்டு அங்க இருக்க ரோப் நல்லா டைட்டா கட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் மேல வந்து ஃபைனல் குலர் வழியா பாக்குறாங்க. ஹீரோ அப்படியே போர்ட்ல இன்னைக்கு நைட் நம்ம ரெண்டு பேர் டின்னர் ஒட்டுக்கா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இதை பாக்குற எனக்கு செம சந்தோஷமா இருக்கு. அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்க்க போறதுக்காக ட்ரிம் எல்லாம் பண்ணி டிப் டாப்பா ரெடி ஆயிடுறான். அதுக்கப்புறம் அந்த பக்கம் போறதுக்கு தேவைப்படுற ஒரு பேராஷூட்டும் ஒரு மிஷின் கன்னை மட்டும் எடுத்துட்டு போய் ரோப் வழியா அந்த பக்கம் போயிடுறான். கரெக்டா ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்பதான் ரெண்டு பேரும் க்ளோஸா நேருக்கு நேர் பாக்குறாங்க. பாக்குற ரெண்டு பேருக்கு செம சந்தோஷமா இருக்கு. ஹீரோயினுக்காக ஹீரோ ஃபிளவர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பான். அதை ஹீரோயின்ட்ட கொடுக்குறான். இதை பாக்குற ஹீரோனுக்கு செம சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் பக்கத்துல நெருங்கி வரான். உன் மேல கப்படிக்குது. ஃபர்ஸ்ட் போய் குளிச்சுட்டு வா, உனக்கு தேவைப்படுற கோட் ஷூட்டை நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள போயிடுறாங்க. ஹீரோ போய் குளிச்சுட்டு வெளியே வந்து பாக்குறான். அந்த இடத்துல கோட் ஷூட் இருக்கு. அதெல்லாம் போட்டு அப்படி ரெடி ஆயிட்டு மேல வரான். அதுக்கப்புறம் ரெண்டு பேர் சேர்ந்து ஒட்டுக்கா டின்னர் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நீ எப்படி இந்த ஃபீல்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கறாங்க. எங்க அப்பா ஆர்மில இருந்தாரு, அது மூலியமா தான் இந்த ஃபீல்டுக்கு வரணும் அப்படிங்கிற ஆர்வம் எனக்கு வந்துச்சு அப்படிங்கிற கதையெல்லாம் சொல்றான். சரி, இது வரைக்கும் மேக்ஸிமம் எவ்வளவு ரேஞ்ச் சுட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. 3241 மீட்டர்ஸ் நான் சுட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அக்யூரேட்டா சுட்டிருக்கியா? ஆமா, அக்யூரேட்டா சுட்டிருக்கேன். நான் வேர்ல்ட்லயே டாப் 5 ஷூட்டர்ஸ்ல நானும் வரேன் அப்படிலாம் சொல்றான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் செமையா லவ் வர ஆரம்பிச்சிருது. ஹீரோயின் பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். அப்புறம் ஹீரோ எதுக்காக இன்னைக்கு சோகமா இருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கேட்கறான். இன்னைக்கு பிப்ரவரி 14 எங்க அப்பா ஒரு கேன்சர் பேஷண்ட், அவர் இன்னைக்கு தற்கொலை பண்ணிக்க போற அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தாரு, அதை நினைச்சுதான் சோகமா இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்கற ஹீரோக்கு கஷ்டமா இருக்கு. கவலைப்படாத, இதுக்கப்புறம் நான் உன்னை பாத்துக்கிறேன். இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், யாருக்கும் தெரியாம இந்த ஃபீல்டை விட்டு சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் சரின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோனுக்கு ஒரு கிஸ்ஸை போட்டு அந்த ரோப்புல ஹீரோ அந்த பக்கம் போறான். அப்பதான் ரெண்டு பேரும் பாக்குறாங்க. ஹீரோ இருக்கிற டவர் அப்படியே அந்த மரம் இருக்கிறவங்க ஏறி வந்துட்டு இருக்காங்க. ஒரு கடத்த அந்த மரம் இருக்கிறவங்க அந்த சென்சார்ட்ட வந்துடுறாங்க. அது மூலியமா செம பெரிய ஒரு பாம்பு வெடிக்குது. ஹீரோ ரோப் அப்படியே கட்டாய் பொத்துன்னு கீழே விழுந்துறான். அவன் பேராஷூட் ஆன் அப்படி கீழே போயிட்டு இருக்கான். கீழே ஒரே பனிமூட்டமா இருக்கனால ஹீரோக்கு என்னாச்சு அப்படிங்கறது ஹீரோயினுக்கு தெரியல. அதனால ஹீரோவை காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதை பத்தி யோசிக்காம அவங்களுக்கு தேவைப்படுற ஒரு சில கன்ஸ் அப்புறம் அந்த ரோப் கன்ஸ் இதெல்லாம் எடுத்து ஹீரோயின் பேராஷூட் மூலமா மேல இருந்து அவங்களுக்கு கீழே குதிச்சிடறாங்க. ஹீரோயின் போய் தண்ணியில சேஃபா லேண்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பேராஷூட்டை கட் பண்ணிட்டு ஹீரோவை தேடி போயிட்டு இருக்காங்க. இதே டைம்ல மேல இருந்து குதிச்ச ஹீரோவை காட்டுறாங்க. அந்த பேராஷூட் ஒரு மரத்துல மாட்டி அப்படியே மயக்கமாய் தான் தொங்கிட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே மயக்கத்தை வந்து கண்ணு முழிக்கிறான். பார்த்தா செம பெரிய ஒரு பூச்சி அவனை அட்டாக் பண்ண வருது. சர மாதிரியே கண்ணை வச்சு சுட்டு ஒரு வழியா அந்த பூச்சை கொண்டுறான். அதுக்கப்புறம் கால்ல மாட்டிட்டு ரோப்பை சுடுறான். பொத்துன்னு அங்க இருக்கிற மரத்தோட வேர் மேலேயே விழுகுறான். உளுந்து அடுத்த செகண்டே அந்த மரத்தோட வேர் இருந்து அப்படியே ரத்தம் பீச்சுன்னு வெளியே தெரிக்குது. அந்த மரத்தோட வேர்ல இருந்து செம பெரிய ராட்சச நகலாம் அப்படியே லாக் பண்ண வெளியே வருது. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துறாங்க. அந்த மரத்தோட வேர்லாம் சுட்டு ஒரு வழியா ஹீரோவை காப்பாத்திடுறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு நிறைய மரம் இருக்கிறவங்க குதிரையில வந்து அவங்க ரெண்டு பேத்தி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு கண்ணை வச்சு சர மாதிரியா சுடுறாங்க. நிறைய சுட்டா மட்டும் தான் இவங்க செத்து போறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே முன்னோக்கி போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. அப்ப அங்க ஒரு சர்ச்சை பாக்குறாங்க. அந்த டோரை திறந்துட்டு உள்ள போய் பாக்குறாங்க. நிறைய பேர் அப்படியே உட்கார்ந்த நிலையில இறந்து போய் கிடக்குறாங்க. அந்த இறந்து போனவங்களோட ட்ரெஸ்ல இருக்கிற பேரை பாக்குறான். அதுல டேவிட்னு போட்டிருக்கு. அப்பதான் ஹீரோக்கு டேவிட் யாரு அப்படிங்கறதே ஞாபகம் வருது. இவன் ரூம்ல இருக்கிற அந்த புக் செல்ஃபுக்கு பின்னாடி செவுத்துல நிறைய பேர் எழுதி வச்சிருப்பாங்க. அதுலதான் டேவிட் வந்து 1950s அவர் எழுதி வச்சிருப்பாரு. அப்பதான் அவனுக்கு இன்னொரு விஷயம் தெரிய வருது. இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாருமே இங்க வந்து உயிரோட போறது கிடையாது. இங்க இருக்கிற ரகசியம் வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதயத்துல கொண்டுறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அப்பதான் வந்து மேல சத்தம் கேது அப்படி ஹீரோயின் அண்ணந்து பாக்குறாங்க. பார்த்தாங்க செம பெரிய 8 கால் பூச்செல்லாம் வருது. அந்த 8 கால் பூச்செல்லாம் பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கு. மூஞ்சிருக்க வேண்டிய இடத்துல அப்படியே மனசோட எலும்பு கூட தான் இருக்கு. அப்படியே மேல இருந்து பொத்துன்னு ஹீரோயின் மேலேயே விழுந்துருது. ஹீரோயின் சரமாரியா கண்ணால வச்சு சுடுறாங்க. அந்த இடத்துக்கு அப்படியே நிறைய 8 கால் பூச்செல்லாம் இவங்க அட்டாக் பண்ண வருது. இவங்களுக்கு கண்ணை வச்சு சரமாரியா சுட்டுட்டே இருக்காங்க. ஆனாலும் அது நிறைய வந்துகிட்டே இருக்கு. இவங்களும் இங்க தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சோட டோர் கிட்ட வராங்க. அந்த இடத்துல இருந்து நிறைய மரம் இருக்கிறவங்க இவங்க அட்டாக் பண்ண வராங்க. ஒரு சைடுல மரம் இருக்கிறவங்க, இன்னொரு சைடுல 8 கால் பூச்சி. ரெண்டு பேத்தையும் அசால்ட்டா சமாளிச்சுட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல இவங்களால சமாளிக்க முடியாத அளவுக்கு நிறைய பேர் வந்துடுறாங்க.
அப்ப ஹீரோயின் அவங்களுக்கு இருக்க அந்த பாம் கன்னை வச்சு அப்படியே அந்த செம பெரிய ஓட்டையை உருவாக்கிறாங்க. சுட்டு அந்த ஓட்ட வழியா 2 பேர் தப்பிச்சு வெளியே வந்துறாங்க. வெளியே வந்து பாக்குறாங்க, அங்க ஒரு செம பெரிய ஒரு பங்கர் இருக்கு, அதுவும் இரும்பு டோரோட இருக்கு. அந்த டோரத்தை வந்துட்டு நல்ல வழியா உள்ள போய் தப்பிச்சிடறாங்க. பங்கருக்குள்ள போன ஹீரோவும் ஹீரோயினும் இங்க ஏதாச்சும் தப்பிச்சு போறதுக்கு வழி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தியும் பித்தியும் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோக்கு அங்க ஒரு பிலிம் ரோல் கிடைக்குது. அது மேல கடவுளை எங்களை மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்கு. ஹீரோயின் இன்னொரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அங்க இருக்கிற பவர் பேக்கப்பை கண்டுபிடிச்சிட்டு அந்த ஜெனரேட்டர் ஆன் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துக்கு ஃபுல்லா பவர் சப்ளை வந்துருது. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்ச அந்த பிலிம் ரோல அங்க இருக்கிற ஒரு ப்ரொஜெக்டர்ல போட்டு பாக்குறாங்க. அந்த வீடியோல யாரு பேசுறாங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் லேடி தான் பேசுறாங்க. இன்னைக்கு டேட் ஜூலை 12, 1946 செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கிற காலகட்டத்திலிருந்து நாங்க பேசுறோம். இன்னையில இருந்து சரியா 6 நாளைக்கு முன்னாடி நாங்க இருக்கிற இந்த இடத்துல 8.1 ரிக்டர் ஸ்கேல் அளவுக்கு நிலநடுக்கம் வந்துச்சு. அந்த நிலநடுக்கம் வந்ததுனால நாங்க கலெக்ட் பண்ணி வச்சிருந்த டிஎன்ஏ எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மெர்ஜ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுல அப்படியே என்விரான்மெண்ட் ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிச்சு. மனுஷங்களோட டிஎன்ஏ அங்க இருக்கிற பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், இன்செக்ட்ஸ் எல்லாம் பரவ ஆரம்பிச்சிச்சு. அந்த பாதிப்பு எங்களுக்கும் வந்துச்சு. அது எப்ப எங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா 5 நாள் கழிச்சு தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அது எப்படி இருக்கும்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வயித்தை காட்டுறாங்க. பார்த்தா எங்க வயிற்று கீழே அப்படியே வேற மாதிரி உருமாறி இருக்கு. அதனால இந்த இடத்தையும் நாங்க மொத்தமா சீல் பண்றோம், இந்த பாதிப்பு வெளியே போக கூடாது அப்படிங்கிறதுக்காக. எங்களை எல்லாம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ முடியுது. இதை பாக்குற ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் எப்படி இந்த மரம் இருக்கிறவங்க உருவானாங்க அப்படிங்கிற விஷயம் இப்பதான் தெரிய வருது. வீடியோவை பார்த்த ஹீரோயின் அதுக்கப்புறம் இங்க எந்த ரிசர்ச் நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேக்குறாங்க. இல்ல, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ரிசர்ச் நடந்திருக்கு. இங்க பாரு, லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர்லாம் இருக்கு. அந்த காலத்துல இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் கிடையாது. இந்த கம்ப்யூட்டர்ஸை பார்த்தா நமக்கு வேற ஏதாச்சும் தகவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த கம்ப்யூட்டரை பாக்குறாங்க. அந்த கம்ப்யூட்டர்ல டார்க் லேக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி பத்தி தான் டீடைல்ஸ் இருக்கு. அந்த கம்பெனி அதுக்கப்புறமும் ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணி இந்த இடத்துல டிஎன்ஏ சாம்பிள் எல்லாம் கலெக்ட் பண்ணிருக்காங்க. அதை கலெக்ட் பண்ணதை வச்சு சூப்பர் சோல்ஜர்ஸ் உருவாக்க இங்க முயற்சி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அதுல போட்டிருக்கு. அதுக்கப்புறம் இங்க ரிசர்ச் நடந்ததுக்கான போட்டோஸ் எல்லாம் அதுல இருக்கு. அது எல்லாம் அப்படியே ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் எங்களுக்கு இன்னொரு தகவல் அதுல இருந்து கிடைக்குது. இந்த இடத்துல ஒரு செம பெரிய பாம் இருக்கு. அது மூலமா இந்த மொத்த இடத்தையும் அழிச்சிட முடியும். அது வெடிக்கும் போது நம்ம 4.2 கிலோமீட்டர் தள்ளி இருந்தா மட்டும் நம்ம சேஃப் ஜோன்ல இருப்போம் அப்படிங்கறதெல்லாம் போட்டிருக்கு. இதெல்லாம் அப்படியே ஹீரோ நோட் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட நீ ஒரு பேக் கொண்டு அந்த பேக் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அந்த பேக்கை பயத்துல வெளியே போட்டு வந்துட்டேன் டோர் கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த பேக் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா டோரை திறந்து பாக்குறாங்க. பார்த்தா டோருக்கு பக்கத்துல தான் கிடக்கு. ஹீரோயின் அந்த பேக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொல்லமா அந்த பேக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. ஒரு மரம் இருக்கு. அந்த பேக் இருக்க இடத்துல ஒரு கைத்த ட்ராப் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கான். இது தெரியாத ஹீரோயினும் கரெக்டா வந்த இடத்துல காலை வச்சுறாங்க. அந்த கயிறு அப்படியே காலை லாக் பண்ணிடுது. உடனே தரன்னு ஹீரோயின் அங்க இருந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோ எவ்வளவு காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி போயிட்டு இருக்கான். ஆனா ஹீரோனால காப்பாத்த முடியல, வேகமா போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எவ்வளவு அந்த கைத்தை கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. ஹீரோயினால கட் பண்ணவே முடியல. அப்ப ஆப்போசிட்ல ஒரு மர கிளை வரும். அதை அப்படியே இடிச்சு போத்துன்னு ஹீரோயின் அதே இடத்துல மயக்கமாயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே ஹீரோனை காட்டுறாங்க. ஒரு இடத்துல அப்படியே கட்டி தொங்க விட்டுருக்கான். ஹீரோன் அப்படியே மயக்கத்துல தான் இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு அந்த மரம் இருக்கேன். அவங்க உடம்பு ஒரு குத்தி இருக்கும். அதை அப்படியே உள்ள விட்டு ஒரு குத்துறான். ஹீரோ அப்படியே மயக்கத்துல ஆணு கத்த ஆரம்பிக்கிறாங்க. நான் இப்பயே போட்டு தள்ளிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எகிரி அப்படியே வந்து அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் செமையா சண்டை போட்டு இருக்காங்க. அங்க நிறைய நெருப்புலாம் இருக்கும். அதையெல்லாம் வச்சு அப்படியே ஹீரோன் அடிக்கிறாங்க. அப்பயுமே அந்த மரம் இருக்கனுக்கு எதுவும் ஆக மாட்டேது. ஒரு இடத்துல ஹீரோ அப்படியே கொல்ற மாதிரி வந்துடுறான். அப்ப அந்த இடத்துல ஒரு துப்பாக்கி சத்தம் கேக்குது. யாருன்னு பார்த்தா கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துறான். வந்து அந்த மரம் இருக்கன சரமாரியா சுட ஆரம்பிக்கிறான். ஒருவேளை அந்த மரம் இருக்கன கொண்டுறான். அதுக்கப்புறம் அந்த மரம் இருக்கம் போட்டிருக்க ட்ரெஸ்ல ஒரு பேர் இருக்கு. அதை ஹீரோ பாக்குறான். அதுல ஷா அப்படின்னு போட்டிருக்கு. அதை பார்த்தோம்னா ஹீரோக்கு அந்த ரேக்கு பின்னாடி எழுந்த ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த இடத்துல இந்த ஷாங்கிறவர் எழுதி வச்சிருப்பாரு. அவர் என்ன எழுதி வச்சிருப்பாருன்னா இவர் தான் வந்து இன்வெஸ்டிகேட்டரோட ஃபர்ஸ்ட் சோல்ஜர் அப்படிங்கறத எழுதி வச்சிருக்கோம். இவர் தான் வந்து இங்க இருக்கிற மரம் இருக்கிறவங்களுக்கு ஹாலோமேன் அப்படிங்கிற பேரையே வச்சிருப்பாரு. இதெல்லாம் ஹீரோயின் சொல்றான். சரி, நம்ம இங்க இருந்து எப்படி தப்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறாங்க. வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு டோரை நோக்கி போறாங்க. போய் இந்த டோரை திறந்துட்டு பாக்குறாங்க. அங்க ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒன்று போகுது. அந்த பிரிட்ஜை சுத்தியும் அப்படியே நிறைய மனசங்க டிஎன்ஏவும் மரங்களோட டிஎன்ஏ பின்னி பிரிஞ்சு வேறு மாதிரி வளர்ந்து கிடக்கு. ஹீரோ மொல்லம் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு கடத்துல ஹீரோ தெரியாம அங்க இருக்கிற ஒரு வேற மிதிச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த வேர்ல அப்படி அட்டாக் பண்ற மாதிரி வேகமா வருது. ஒரு வழியா அந்த பிரிட்ஜோட எண்டுக்கு போயிடுறாங்க. ஆனா ஒரு வேர் வந்து ஹீரோ காலை பிடிச்சி தரத்தர இழுத்துட்டு போக ஆரம்பிக்குது. இதை பார்த்த ஹீரோனா அவங்க ஒரு பாம்பை வச்சு சுடுற மாதிரி ஒரு கன் வச்சிருப்பாங்க. அதை வச்சு கரெக்டா அந்த செடிகளை நோக்கி சுடுறாங்க. அப்படியே அந்த இடம் ஃபுல்லா நெருப்பு பிடிச்சி எரிய ஆரம்பிக்குது. ஹீரோ ஒரு வழியா அங்க தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தவங்க அங்க மேல ஒரு பங்கருக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு ஜீப் இருக்கு. இதை பார்த்தா ஹீரோயினுக்கு செமையா சந்தோஷமா இருக்கு. இப்போ இந்த ஜீப் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. அது நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு. அதுல அப்புறம் பவர் சப்ளை இருக்கு. இந்த ஜீப் அப்படியே மலை மேல எல்லாம் ஏற முடியும் அப்படிங்கிறத ஹீரோ சொல்றான். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் நான் கட்டாய் விழுந்தல அந்த ரோப் இருக்க இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இங்க இருந்து கிளம்புறாங்க. போயிட்டு ஒரு வழியா அந்த ரோப்பை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த ரோப் அந்த ஜீப்ல கிட்ட அப்படியே மலை மேல ஏற ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி அந்த மரம் இருக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அப்ப அந்த ஜீப்ல நிறைய கத்தியும் குடலும் இருக்கும். அதை வச்சு ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டு இருக்காங்க. ஒரு கடலுடைய மரம் இருக்கிறவங்க நிறைய அட்டாக் பண்ண வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அந்த ஜீப்ல இருக்கிற பெட்ரோல் டேங்க் ஓபன் பண்ணி விட்டுறான். அப்படி பெட்ரோல் கீழே விழுவ ஆரம்பிக்குது. ஒரு ஃபிளேர் கனை பத்தி கீழே போடுறான். அப்படி நெருப்பு பிடிச்சி எல்லா மரங்களும் எரியுறாங்க. அப்பயும் நிறைய பேர் மேல வந்துட்டே இருக்காங்க. ஒரு கடல இந்த ரோப்பை பிடிச்சி ஜீப் அத்து விட்டுறாங்க. ஜீப் பொத்துன்னு கீழே வந்து வெடிக்குது. அது மூலியமா அங்க மேல வந்த எல்லா மரங்களும் எரிஞ்சு செத்து போயிடுறாங்க. ஒரு வழியா ஹீரோனோட டவரான
உடனே ஈஸ்ட் கேட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டுட்டு இருக்காங்க. நம்ம 2 பேத்துக்கும் ஏற்பட்ட காயம் அந்த மர இருக்கிறதுனால ஏற்பட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா எங்க டிஎன்ஏ நம்ம உடம்புக்குள்ளேயும் போயிருக்கும். நாமளும் 5 நாள் கழிச்சு கண்டிப்பா மர இருக்கிறதா மாறிடுவோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஹீரோ சொல்றான். நாளைக்கு நம்ம 2 பேத்துக்கும் போன் ரேடியோ கால் வர நாள், அதனால நான் அந்த டவருக்கு போய் தான் ஆகணும். நம்ம பிளான் பண்ண மாதிரி கீழே இருக்கிற பாம்பை நம்ம சேட்டலைட் டவரோட ஃபிக்ஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் சேஃப் ஜோன் 4.2 கிலோமீட்டர் ரீச் ஆனதுக்கு அப்புறம் அந்த பாம்பை ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம 5 நாள் இந்த இடத்துல இருக்கணும். நம்ம யாருமே 6வது நாள் உருமாறலினா நம்ம 2 பேரும் இங்க இருந்து கிளம்பலாம். சப்போஸ் யாராச்சும் ஒருத்தர் மர இருக்கிறதா மாறிட்டாங்கன்னா இன்னொருத்தர் கொண்டுறணும் அப்படிங்கிறதுல ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் 2 பேரும் படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் வாங்கிட்டு ஒரு ராக்கெட் லான்ச்சர் இருக்கும். அது அப்படியே ஹீரோ சைட பார்த்து சொல்றாங்க. அங்க போய் ஒரு மரத்துல லாக் ஆயிடுது. ஹீரோ கிளம்பத்துக்கு முன்னாடி நான் சொன்னதை மறந்துடாத. நம்ம 5 நாள் கழிச்சு நம்ம 2 பேரும் உருமாலினா பரவாயில்ல. சப்போஸ் யாராச்சும் ஒருத்தர் மர இருக்கிறதா மாறிட்டாங்கன்னா இன்னொருத்தர் கொண்டுறணும் அப்படிங்கிறதுல ஹீரோயின் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிஸ்ஸ போட்டு அங்க இருந்து அவன் சைடுக்கு போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோக்கு ரேடியோ கால் வருது. இந்த டைம் யாரு பேசுறாங்கன்னா ஹீரோக்கு ஒர்க் கொடுத்த அந்த லேடி ஆபீசர் தான் பேசுறாங்க. நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டுட்டு கீழே இருக்கிற ட்ரோன் கம்ப்யூட்டர்ல இருந்து நமக்கு சிக்னல் வந்துச்சு. ஒருவேளை நீ கீழே இருக்கிற கார்ஜுக்கு போனியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல நான் போகல அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இதை கேட்ட அந்த ஆபீசரோ நீயும் போகலனா அந்த இடத்துக்கு பாதுகாப்பு இருக்குது நீ ஒண்ணு, அப்புறம் ஈஸ்ட் கேட்ல இருக்கிற அந்த பொண்ணு ஒண்ணுதான். நீயும் போகலனா கண்டிப்பா அந்த பொண்ணு தான் போயிருப்பா. அந்த பொண்ணை போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. இப்பதான் நமக்கு படத்தோட செம பெரிய ட்விஸ்டே காட்டுறாங்க. இவ்வளவு நேரம் ஹீரோ பேசிட்டு இருந்த அந்த லேடி ஆபீசர் தான் நம்ம படத்தோட மெயின் வில்லியே. ஏன்னா ஹீரோயினும் கீழே போயிட்டு அந்த கம்ப்யூட்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்ததெல்லாம் அங்க இருக்கிற ஒரு கேமரா மூலியமா இவ பார்த்துட்டு தான் இருந்திருப்பா. ஆனா இதை பத்தி எதையுமே ஹீரோ கிட்ட காட்டிக்கல. ஆனா ஹீரோக்கு இந்த லேடி ஆபீசர் கிட்ட பேசினதை வச்சு இவங்க கீழே போன எல்லா விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இவன் தெரிஞ்சுக்கிறான். அதுக்கு அப்படியே படுத்து தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில ஹீரோயின் பிளான் பண்ண மாதிரி அங்க இருக்கிற சேட்டலைட் அவர் கூட அந்த பாம்பையெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கனெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது மாத்தி மாத்தி அப்படியே ஃபைனோகுலர் வழியா பார்த்துட்டு தான் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஹெலிகாப்டர் வருது. யார் வந்திருப்பானா அந்த இடத்துக்கு வெளியே தான் வந்திருப்பா ஆளுங்களை எல்லாம் கூட்டிட்டு. இதை பார்த்தா ஹீரோவோ உடனே ஹீரோயின் இங்க இருந்து ஓடு அப்படின்னு சொல்றான். 2 பேரும் அப்படியே அங்க இருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. எந்த இடத்துக்கு ஓடுறாங்கன்னா சேஃப் ஜோன் அந்த 4.2 கிலோமீட்டர்ஸ் நோக்கி தான் ஓடிட்டு இருக்காங்க. பில்லி அப்படியே மேல அந்த டவருக்குள்ள போய் பாக்குறா. ஹீரோ இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் இங்க ஆளுங்க கிட்ட 2 பேத்தையும் ஒழுங்கா இந்த இடத்துல போட்டு தள்ளிருங்க அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அவரோட ஆளுங்களும் கன்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண ட்ரோன் மூலமா சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் காட்டுக்குள்ளே போய் ஓடிட்டு இருக்காங்க. அந்த ட்ரோனும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போய் அட்டாக் பண்ணிட்டே போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் இருக்கிற வில்லிக்கு இந்த இடத்த வெடிக்க வைக்க போறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சது. உடனே அவங்க ஆளுங்க கிட்ட நமக்கு இன்னும் 2 நிமிஷம் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள எவ்வளவு தூரம் போக முடியுமோ நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா மேல இருந்து கீழே வந்து ஹெலிகாப்டர்ல ஏறிரா. இதே டைம்ல ஹீரோயின் காட்டுறாங்க. 2 பேருமே எதிர்பார்த்த மாதிரி அந்த 4.2 கிலோமீட்டர்ஸ் போய் ரீச் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஏம் பண்ணி அந்த சேட்டலைட் டவரை சுட்டுறாங்க. அப்படியே பாம்பு சாமியா வெடிக்குது. இல்லையா அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர் வேகமா அப்படியே வெளியே வந்துட்டு இருக்கும். ஆனா அவங்களால அந்த 4.2 கிலோமீட்டர்ஸ் ரீச் பண்ணிருக்க முடியாது. அந்த பாம்பு வெடிச்சிலேயே மாட்டி இப்படி வில்லிங் கொடூரமா செத்து போயிடுறா. அந்த பாம்பு வெடிச்ச எஃபெக்ட்ல அப்படியே ஹீரோ எகிரி போயிட்டு ஒரு பள்ளத்துக்குள்ள விழுந்துருவான். ஹீரோவா ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி அந்த இடத்துல போய் ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. 5 நாள் ஆயுமே ஹீரோயின் வந்து மர இருக்கியா மாறி இருக்க மாட்டாங்க. ஏன் மாறி இருக்க மாட்டாங்கன்னா இவங்களுக்கு அடிப்பட்ட எல்லா காயமே அங்க இருக்கிற மரத்துல மோதி அடிபட்டு இருக்கும். அதனாலதான் ஹீரோயின் ஊர்மாறி இருக்க மாட்டாங்க. சரி ஹீரோ இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு போயிட்டு இவங்க ஹீரோயின் பிளான் பண்ண மாதிரியே அந்த ஸ்னைப்பர் வேலையெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் காலையில அப்படியே ஆர்டர் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல யாரோ உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா அந்த ஹீரோ தான் வந்திருப்பான். இதை பாக்குற ஹீரோனுக்கு செம சந்தோஷமா இருக்கு. ஓடி போய் அப்படியே ஹீரோ கட்டி பிடிச்சாங்க. அப்படியே கிஸ்ஸ போட்டு இந்த படத்தை ஹாப்பி எண்டிங் இதோட முடிக்கிறாங்க. பாய் பாய் மக்களே. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நீங்க போடுற லைக் தான் இந்த வீடியோ மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்.